குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அண்ணாமலை வெர்சஸ் ஆர்பி உதயகுமார் அப்படின்லாம் நம்ம அதிகமாக செய்திகளில் வந்ததை பார்த்தோம். அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்கிறார். இனிமேல் இப்படி தான் இருக்க போதா? தேவையே இல்லாமல் அதிமுக தலைவர்களை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் கூட அதோடைய வெளிப்பாடு தான் அந்த திரு உதயகுமார் அவர்கள் பேசியது. அரவக்குறிச்சியில் ஒரு கவுன்சிலராக கூட ஆவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் நான் அவரை பார்க்குறேன். அரவக்குறிச்சியில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல். அரவக்குறிச்சியில் ஒரு கவுன்சிலர் ஆகும் தகுதி கூட இல்லாத ஒரு நபராகத்தான் நான் அண்ணாமலையை பார்க்குறேன். அதான் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அவர் நடந்து போனார்னா அந்த எண் மக்களில் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. கூட்டத்தை கூட்ட முடியுது. ஜேபி நட்டா அண்மையில வந்தாரு. இதுக்கு முன்னாடி அமித்ஷா, மோடி இவங்கெல்லாம் பாக்குறாங்க. அப்போ அண்ணாமலைய அதிகமா நம்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாஜகவினர், பாஜகவை ஆதரிக்கின்ற நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்றதுலாம் கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா தெரியும். நீங்க 15 பேரை நீங்க கட்சிக்குள்ள சேர்க்குறீங்க. இவையெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள். கமலாலயத்தில் பண்ணிருக்கோம். சரி, டெல்லிக்கு போனீங்க. இது தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் காண்பிப்பதற்காக நீங்கள் போறீங்க. என்ன வச்சுப்போம். இல்லை, ஒரு சில பேர் 2000 ஜெயிச்சவங்க இருந்தாங்க. 2000 24 ஆண்டுகளுக்கு முன்னருங்க. இப்போ அந்த பொதுக்கூட்டம் நீங்கள் சொல்றீங்களே, ஜேபி நட்டா பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டம் கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த ஆன் அண்ட் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஜேபி நட்டா வந்தால் தான் அது நடக்கணுமா? இல்லைனாலும் மட்டும் அந்த கரண்ட் அப்படியே ரெகுலராக இல்லை. 200வது தொகுதி கடைசியாக சென்னையில் நடக்க விடலை. திமுகவே பயந்துருச்சுங்கிறாங்க. அது திமுக எல்லாத்துக்கும் பயப்படும். அது வேற விஷயம். நாமளே பார்த்தே பயப்படுறாங்கன்னா அப்புறம் எந்த லெவலில் அவங்க இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவை பற்றி ஜேபி நட்டா பேசவே இல்லையே எங்கேயுமே. நீங்கள் தான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை பயங்கர வலிமையாக எதிர்க்கிறாருன்றீங்க. அப்போ பாஜகவுடைய தேசிய தலைமை அந்த லைன் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்றதுன்னு அதை காமிக்கிறது. உரிமைகளை அதிமுக விட்டு கொடுக்கல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி போடுறதுக்காக இந்த 2024 வரமாட்டேங்கிறாங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் நேரம் மிக அருகில் வர இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்பு அதிகமாயிட்டே இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தடவையும் பேசிகிட்டே இருக்கிறார். அதனுடைய அடுத்த நிலையாக அண்மையில் நடந்த விஷயங்கள் பார்த்தோம். அண்ணாமலை வெர்சஸ் ஆர்பி உதயகுமார் அப்படின்லாம் நம்ம அதிகமாக செய்திகளில் வந்ததை பார்த்தோம். அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்கிறார். இனிமேல் இப்படி தான் இருக்க போதா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்று வந்துட்டாலே முதல்ல அதற்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு இயக்கமாக தான் அதிமுக இருந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், என்ன தேர்தலாக வேணா இருக்கட்டும். அப்படி பார்க்கும்பொழுது கடந்த 6 மாதங்களாகவே அவங்க தேர்தல் அந்த வேலைகளில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக அவர்கள் கருதுவார்கள். ஏன் அப்படின்னா, ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி முடிவாகி அதற்கப்புறம் சந்திக்கின்ற தேர்தல் அப்படின்றதுனால அதற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கான ஆயத்த அந்த பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். பட் இங்கே என்னன்னா, அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றத ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்க தவறிய பாஜக, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். தேவையே இல்லாமல் அதிமுக தலைவர்களை பற்றியும் அதிமுகவுடைய தொண்டர்களை பற்றியும் கூட தவறாக பேசுவது அப்படின்னா, அப்போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய இடத்துல தொண்டர்களும் இருக்கிறார்கள், இந்த தலைவர்களும் இருக்கிறார்கள், 2ஆம் கட்ட தலைவர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அதோடைய வெளிப்பாடு தான் அந்த திரு உதயகுமார் அவர்கள் பேசியது. இல்லை, தொண்டர்களினுடைய வெளிப்பாடாக தான் ஆர்பி உதயகுமார் இவ்வளோ நாள் பொத்தி பாதுகாக்க வச்ச விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்க்குறதா? கூட்டணியில் இருக்கிறது, கூட்டணியை விட்டு வெளியில் போகிறது அப்படின்றது தேர்தல் லாப நட்ட கணக்குகளை பொறுத்து அமையும். இப்போ எனக்கு ஒரு ஒரு கூட்டணி, இப்போ ஒரு கட்சின்னு வைங்க, அந்த கட்சி ஒரு இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போகுதுன்னா 2 பேருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த கூட்டணி வெற்றிகரமாக இருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வின் பண்ணுறாங்க, தோக்குறாங்கன்றது வேறு. பட் சம்வேர் ஐ எம் பெனிஃபிட்டட், தி அதர் பார்ட்டி இஸ் ஆல்சோ பெனிஃபிட்டட். அப்போ தானே நம்ம அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்று சேர்றோம். பட் அது இல்லைன்ற நிலையில் நம்ம அதிலேருந்து விலகிறது அப்படின்றது தான் சரியாக இருக்கும். அப்படித்தான் விலகினாங்க. விலகும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கடுமையான சொற்களும் பயன்படுத்தலை. நீங்கள் இப்போ திமுகவிலிருந்து பாஜக விலகும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய சொற்கள்லாம் எடுத்து பாருங்கள். காங்கிரஸ் திமுக விலகிய பொழுது பயன்படுத்திய
வார்த்தை பிரயோகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி அதிமுக அதை டீல் பண்ணலை. பரஸ்பரம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சோம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய செயல்பாடுகளும் அது உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி பயன் தருவதாக இந்த உறவு இல்லை அப்படின்ற ஒரு முடிவில் வெளியில் போகிறோம். அதான் இல்லை, கடந்த காலங்களில் கேபி முனுசாமியோ அதே மாதிரி ஜெயக்குமார் அது மாதிரி ஆட்கள் வந்து பாஜகவை கூட்டணியில் இருந்தபோதே பல தருணங்களில் விமர்சித்ததை பார்த்தோம். இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்த பின்பாக ஆர்பி உதயகுமார் கிட்டத்தட்ட அண்ணாமலையை கடுமையாக சாடுறார். அதாவது தேசிய தலைமையே இப்போ வரைக்குமே வந்து அதிமுக சார்ந்தவர்கள் யாருமே விமர்சிக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அண்ணாமலையை கடுமையாக சாடுறதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கு? இப்போ அவர் வந்து எமர்ஜ் ஆகிட்டு வரார், அதை வந்து நம்ம தடுக்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவின் நோக்கமா? அவுட் ஆஃப் டர்ன் போய் அவர் பேசும்பொழுது அதுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு கட்சி தலைமையை வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டிய இடத்துல மற்றவர்கள் தள்ளப்படுகிறார்கள், அவ்வளவுதான். இதில் இவர் என்ன வளர்றது வளராமல் போகிறது? ஆஸ் ஐ சி அண்ணாமலை இது வரைக்கும் வந்து நான் பார்க்குற வரைக்கும், நான் புரிந்து கொண்ட வரையில் அரவக்குறிச்சியில் ஒரு கவுன்சிலராக கூட ஆவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் நான் அவரை பார்க்குறேன். ஸோ நான் அதுக்கு மீறி அவரை நான் மெஷர் பண்ண தயாராக இல்லை. அரவக்குறிச்சியில வெற்றி பெற முடியாத ஒரு சூழல், அரவக்குறிச்சியில ஒரு கவுன்சிலர் ஆகும் தகுதி கூட இல்லாத ஒரு நபராகத்தான் நான் அண்ணாமலையை பார்க்குறேன். அதான் நீங்க அப்படி பாக்குறீங்க. ஆனா தமிழ்நாடு முழுவதும் வந்து அவர் நடந்து போனார்னா அந்த எண் மக்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, கூட்டத்தை வந்து கூட்ட முடியுது. ஜேபி நட்டா வந்து அண்மையில வந்தாரு, இதுக்கு முன்னாடி அமித்ஷா மோடி இவங்கெல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்போ அண்ணாமலைய அதிகமா நம்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாஜகவினர், பாஜகவை ஆதரிக்கின்ற நிறைய பேர் சொல்றாங்கல்ல. சரி, அமித்ஷா நட்டா மோடி இன்னும் இத்தியாதிலாம் நம்பிட்டு போட்டோம், அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அண்ட் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்றதுலாம் கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு யார் போனாலுமே கூட்டம் வருங்க. ஒன்றும் இல்லை, அந்த இந்த கடை திறந்தாங்க ஜிஎன்ஜெட்டி ரோடில், ஜாயா லுகாஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க கடை திறந்தாங்க. ஐஸ்வர்யா ராய், அப்புறம் பிரபு, அமிதாப் பச்சன் இதெல்லாம் வந்தாங்க. அந்த பாண்டி பசார்லேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் கூட்டம். என்ன பண்ணலாம்? பிரபு முதலமைச்சராக முன்மொழிஞ்சிடலாமா? ஸோ இது மாதிரி கூட்டம் எதற்கு வேணாலும் வரலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஷோ சொல்கிறாரு 1971 கடுமையாக திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் ஷோ. மரினால கூட கூட்டம் கூட்டினாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க. தேர்தல் என்ன பிரதிபலிச்சது? ஸோ இது மாதிரி கூட்டம் வருதுனாலேயே அதெல்லாம் ஓட்டாக மாறுன்றதெல்லாம் கிடையாது. இது மாதிரி நிறைய அரசியல்வாதிகள், நிறைய அரசியல் பாத யாத்திரிகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பார்த்துருக்கு. இல்லை, இப்போ பிப்ரவரி 25 நினைக்கிறேன் நடக்காத நடையா? இல்லை, அதான் அவர்லாம் நடந்தாரு. அப்புறம் கடைசியாக எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம். அண்ணாமலையும் இப்போ எங்கே போகிறாங்க நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ பிப்ரவரி 25 நினைக்கிறேன் மோடி தமிழ்நாடுக்கு வரப்போகிறார். அந்த எண் மக்கள் அந்த நிறைவு விழாக்கு வரப்போகிறார். பல்லடத்தில் வந்து நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்க. இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பிரதமர் மோடி வராரு, பாஜக தேசிய தலைவர் வராரு, உள்துறை அமைச்சர்லாம் வராங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய ஃபோக்கஸ் முழுக்க அண்ணாமலையை நோக்கியே இருக்க போகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மோடி வந்தாலே தமிழ்நாடோட ஃபோக்கஸ் வந்து பாஜக மேலே இருக்காது. இதில் எங்கேருந்து அவர் வராரு, அண்ணாமலையை பார்க்கறதுக்கு அவர் வரலாம், தமிழ்நாடு பார்க்கணுமே. சரி, தமிழ்நாடுடைய அரசியல் அதோடைய தன்மையே வேறு. அந்த அரசியல் தன்மை அப்படின்றதை புரிந்து கொள்ளும் கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கிறதா என்றால் இன்று வரை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு 15 பேரை வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்குறீங்க. இவையெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள். நான் அவர்களுடைய வயதானவர்கள் இதுக்குள்ளெல்லாம் கூட இந்த உங்களோட டிஸ்கஷனை நான் போக விரும்பலை. சரியா? வாட் எவர் பி தர் ஏஜ், ஐ டோன்ட் கன்சிடர் ஏஜ் எஸ் எ ஃபேக்டர்னு வச்சுப்போம். ஆனால் அவர்களை பாஜகவில் நீங்கள் சேர்க்க போகிறீங்க, அவ்வளவுதான். அதை நீங்கள் இதில் கமலாலயத்தில் பண்ணியிருக்கலாமே. ஒரு விமர்சையான ஒரு விழாவை எடுத்து நீங்கள் அங்கே பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் டெல்லிக்கு ஓடுறீங்க. சரி, டெல்லிக்கு போனீங்க, இது தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் காண்பிப்பதற்காக நீங்கள் போகிறீங்க. என்ன வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இவங்க எல்லாம் 77, 80 ஜெயிச்சவங்கன்னு வச்சுப்போம். இல்லை, ஒரு சில பேர் 2000 ஜெயிச்சவங்க இருந்தாங்க. 2000ன்றது 24 ஆண்டுகளுக்கு முன்னருங்க. 2001 2006 அது மாதிரி புவனகிரியில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்சவரை நீங்கள் அதிமுகவுடைய ஆளுன்னு நீங்கள் கொண்டு வந்து காமிக்கிறீங்க. புவனகிரியில் செல்வி ஜெயலலிதா 4 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 4 தொகுதிகளும் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு சப்ஸ்டியூட் போட்டிருந்தாங்க. சப்ஸ்டியூட் கேண்டிடேட்டோட வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு புவனகிரியில். அப்போ கேண்டிடேட்டே இல்லை அதிமுகவுக்கு.
அப்போ என்ன செய்யுதுன்னா அங்கே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்தவர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர். அவர் வந்து என்ன பண்ணார், ஜெயிச்சதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக தான் ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுகவோட உட்காந்துருக்காரு சட்டமன்றத்தில். அந்த சட்டமன்றம் முடிஞ்சதோடு அவருக்கும் அனுப்பியாச்சு அவரை. இங்கே அவரை கொண்டு வந்து அதிமுகன்னு காமிக்கிறீங்க, காமிச்சிட்டு போங்க, அது இஷ்யூ கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, தேசிய அளவில் நீங்கள் ஒரு ப்ராமினன்ஸை கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னு வைத்து கொண்டாலும் கூட கொள்ளும்படி ஏதாவது தேசிய தலைவர்கள் வந்து அங்கே அமர்ந்திருந்தார்களா? ஜேபி நட்டா வந்தாரா? இன்ஃபேக்ட் இவங்க ஆக்சுவலி பிளான் பண்ணது ஜேபி நட்டாவை தான் வரவழைக்கணும்ன்ட்டு. அப்புறம் இவங்களே யாரோ ஒருத்தர் போய் போட்டு கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் எந்த செல்வாக்கம் இல்லாத நபர்கள். சேலஞ்சர் துறையெல்லாம் இந்த 200 ஓட்டு வாங்கினவர் என்ன. ஸோ அவங்களெல்லாம் கூட்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தேசிய தலைவர் வந்து நிற்க போகிறீங்களா நீங்கள் அப்படின்ற கேள்வி வச்சதுனால அவர் பின்வாங்கிட்டார், அவர் வரல. இன்ஃபேக்ட் இப்போ அந்த பொதுக்கூட்டம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஜேபி நட்டா பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டம் கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சக்சஸ்ஃபுல் மீட்டா பண்ணணும்னு நினைச்சாங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டில் கரண்ட் எங்கேருந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் வந்துகிட்டு இருக்கு. இது ஜேபி நட்டா வந்தால் தான் இது நடக்கணுமா? இல்லைனாலும் மட்டும் அந்த கரண்ட் அப்படியே ரெகுலராக கொடுத்து 200வது தொகுதி கடைசியாக வந்து சென்னையில் நடக்க விடலை. திமுகவே பயந்துருச்சுங்கிறாங்க. அது திமுக எல்லாத்துக்கும் பயப்படும், அது வேற விஷயம். அவங்களுக்கு அது அத்தனை காரணிகளும் இருக்கின்றன, அது வேற விஷயம். அண்ணாமலை பார்த்து தான் பயப்படுதுங்கிறாங்க. அவங்க அதான் சொல்கிறேன், அண்ணாமலை பார்த்தே பயப்படுறாங்கன்னா அப்புறம் எந்த லெவலில் அவங்க இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திமுக இப்போ இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, அவர் காலையிலே வரதா இருந்தது, காலையில் மீட்டிங்ஸ் ஹோல்டு பண்ணுறதா இருந்தது. இன்ஃபேக்ட் கூட்டணி கட்சிகள், சில முக்கியமான கூட்டணி கட்சிகளும் வந்து பேச போகிறார்கள் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. கடைசியில் கேன்சல் ஆகிடுச்சு. கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, வெறும் பொதுக்கூட்டம் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அது தாம்பரத்துலேயும் எங்கேயோ நடந்து நினைக்கிறேன், சென்னையில் எங்கேயோ நடந்தது. டெல்லியில் போய் நீங்கள் சேர்க்க வேண்டிய நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க, இங்கே சேர்க்க முடியாதா? கமலாலயம் வந்து எங்கேயாவது இன்ஃபீரியரா? இது ஏன் நடக்குதுன்னா, தேசிய கட்சிகளே இது ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க கட் அவுட் வைப்பாங்க, ஏர்போர்ட்லேருந்து சத்தியமூர்த்தி பவன் இருக்கு, நான் காங்கிரஸ் கட்சியை சொல்கிறேன். முகுல் வாஸ்னிக் வைப்பாங்க. யார் அது முகுல் வாஸ்னிக்? குண்டுராவுக்கு வைப்பாங்க. யார் இவங்கெல்லாம்? இவையெல்லாம் பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள், இந்த மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியவர்கள். அதாவது இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மேலிடத்திற்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய கொரியர் வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு தலைவருக்கு நிகரான, தலைவருக்கும் மேலே ஒருபடி மேலே போன ஒரு பதவியை கொடுப்பாங்க. இப்போ சுதாகர் ரெட்டின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க பாஜகன்னு வைங்க. இந்த சுதாகர் ரெட்டின்றவர் யார்? இவருக்கு தமிழ்நாடுல திருநெல்வேலி எங்கே இருக்குது, ஒட்டன்சந்திரம் எங்கே இருக்குது, பல்லடம் எங்கே இருக்குன்னு தெரியுமாம்மா? மேப்பில் காமிப்பாரம்மா? கிடையாது. பட் இவங்க வராங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து தலைவருக்கு நிகரான ஒரு நபராக இவர்கள் எல்லாம் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. இப்போ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அங்கே எடுபடும், பரிந்துரைகள் இவங்களுடைய பரிந்துரை தான் எடுபடும் அங்கே. அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு புரிதலின் அடிப்படையில் அந்த பரிந்துரையை மேற்கொள்வார்கள் நமக்கு என்ன தெரியும்? இதுதான் பிரச்சனை. தேசிய கட்சிகள் என்றைக்குமே அவங்க தமிழ்நாட்டோட கனெக்டடாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த 15 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன், முன்னாள் எம்எல்ஏ, அது எல்லாமே அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஆக்டிவாக இல்லை, சுயேட்சையாக நின்னவங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து எடப்பாடி ஆட்சிக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு நிலைமை இருந்தோ அந்த நிலைமையும் அவங்க சகிச்சு கொண்டு தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள தக்க வைக்க முடியல எடப்பாடி பழனிசாமினால இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில. எனக்கு ஒன்றும் புரியலையே, அவங்களுடைய பர்பஸே என்னன்னு தெரியலையே. என்னால் வந்து இப்போ வேற ஒரு இன்டர்வியூல கூட கோவை சத்தின் கேட்டிருப்பாரு, அதில் ஒரு 4 பேரை சொல்லுங்களேன்ட்டு. இவங்களுக்கு எந்த செல்வாக்கமே கிடையாது. இவ என்ன பொதுக்குழு அவங்களே இப்போ என்ன ஸ்லீப்பர் செல்லாக இருந்தாங்களா அதிமுகவில் இவ்வளோ நாள்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் பொழுது அதிமுகவில் கூடுதல் எண்ணிக்கையில் முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இருப்பாங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இருப்பாங்கன்னா, அடிக்கடி அமைச்சர்கள் மாற்றப்பட்டார்கள். அப்போது நிறைய பேர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஆனாங்க. எம்எல்ஏக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ரிப்பீட் எம்எல்ஏஸ்ன்றது வந்து குறைவாக இருக்கும். அதிமுக நிறைய புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அது எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துலையும் சரி. ஸோ இந்த ரிப்பீட் எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்பொழுது, அஃப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வந்து உங்களுக்கு வருங்காலத்தில் உங்களுக்கு அது தெரிய வரும்னு வைங்க. அந்த மாதிரி ரிப்பீட் எம்எல்ஏஸ் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த முன்னாள் எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். சரி, இவங்க எல்லாருமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க, ஃபுல் டைமாக கட்சியில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 15 பேரை நீங்கள் கூட்டு போயிட்டு இவங்களை வச்சு கட்சியை நீ பலப்படுத்தலான்னா பாஜக காரங்களே சிரிப்பாங்க. அந்தந்த ஏரியா பாஜக காரங்களை கேட்டிங்கன்னா சிரிப்பாங்க. சரி, நீங்கள் ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி ஆட் சேர்க்கறதுன்றது உங்களுடைய உரிமை. இது எவ்ரிடே சேர்த்துக்கு தான் இருக்காங்க. அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் வாட்சிங்,
எவ்ரிடே திமுகல இருந்து, பாஜகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, இன்னைக்கு கூட காங்கிரஸ்ல ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க வந்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கட்சியில இன்னொரு கட்சிக்கு போறதுன்றது இல்லை, காமனா அண்ணாமலையால நடக்கும்போது இவ்வளோ தூரம் கவனம் பெறுது அப்படின்னு தேசிய தலைமை பார்க்கும், தேசிய ஊடகங்கள் தலைமை. பார்ப்பாங்க, சரி, சோசியல் மீடியால எல்லாரும் செய்தி போடுவாங்க, அது அண்ணாமலை பார்த்து சந்தோஷப்படுவாரு, இதெல்லாம் நடக்குது இல்ல? அதுதான் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே அண்ணாமலை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். டெல்லி வந்து அண்ணாமலை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நினச்சிக்கலாம். இவ்வளோதான் நடக்கும். வேறு என்ன இதில் பர்பஸ் இருக்குது? வேல்யூ அடிஷன் ஏதாவது பார்ட்டிக்கு இருக்கா? இதனால் ஒரு 10,000 ஓட்டு கூடுதலாக பாஜகவுக்கு வரப்போகுது உங்களால் அடித்து சொல்ல முடியுமா? ஓகே, அது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி இப்போ இந்த ஜேபி நட்டா தமிழக வருகையின் போது கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியாக வந்து அது எதுவுமே நடக்கலை. இப்போ அதிமுக தலைவர்களை எதுவும் அவங்க அப்ரோச் பண்ணாங்களா? திமுக அதிமுகவோட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபியை அப்ரோச் பண்ணாது. இது ரெண்டும் தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் எல்லாரோடையும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் திமுகவுடைய அந்த கூட்டணி, இந்தி கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஏன் மதிமுகவே வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன மற்ற கட்சிக்காரங்களோட பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதே தான் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றன்னு சொல்ல மாட்டேன், இருந்த கட்சிகள் அவங்களும் எல்லார்ட்டையும் திமுகட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதிமுகட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து கொண்டே இருக்கலாம். அதிகாரப்பூர்வமாக இவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த 2 குழுவும் சந்திக்கும் பொழுது தான் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது அப்படின்றத நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். இல்லை, இப்போ ஜேபி நட்டா வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியா கூட்டணி பற்றி பேசுகிறாரு, இங்கே நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பற்றி பேசுகிறாரு, வாரிசு அரசியல், அதே மாதிரி தொடர்ந்து ஊழல் நடக்குது அப்படின்லாம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் அதிமுகவை பற்றி ஜேபி நட்டா பேசவே இல்லையே எங்கேயுமே. நீங்கள் தான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை வந்து பயங்கர வலிமையாக வந்து எதிர்க்கிறாருன்றீங்க. அப்போ பாஜகவுடைய தேசிய தலைமை அந்த லைன் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்றதுன்னு அதை காமிக்கிறது. இப்போ நீங்கள் அமித்ஷாவே என்ன சொல்கிறாரு, கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதிமுகவையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது அண்ணாமலை சமாளிக்கிறாரு. அதிமுகவை சொல்லவில்லை, எல்லோரையும் தான் சொன்னார்கள் அப்படின்ட்டு. சரி, அப்போ தைரியமாக சொல்லு, திமுகவையும் சொன்னார்கள்னு சொல்லு. எல்லோரையும் தான் சொன்னார்கள்னா திமுகவும் அடங்கிடும், ஒத்துக்கிறியா? அப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அவங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிமுகவுடன் வருவதற்கு விருப்பப்படலாம், அதிமுகவோட தொண்டர்கள் விருப்பப்படவில்லை. தொண்டர்கள்னு ஏன் சொல்கிறேன்னா, இது தலைவர்கள் எடுத்த முடிவு கிடையாது. நார்மலாக எல்லா கட்சியிலுமே அதிமுக உட்பட என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்சியுடைய பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடி கூட்டணி குறித்து முடிவெடுக்கின்ற அந்த அதிகாரத்தை தலைமைக்கு விட்டுடுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு பாமகவுடைய செயற்குழு ஏதோ கூடிச்சு ரீசெண்ட்லி. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டது. நீங்கள் கூட்டணி குறித்த முடிவை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டது பொதுக்குழு. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு, இதெல்லாம் எங்களுடைய கருத்துக்கள், ஆனால் கூட்டணிக்கான முடிவை எடுக்கக்கூடியது உங்கள் கையில், உங்கள் அதிகாரம், அந்த அதிகாரம் உங்களிடம் வழங்கப்படுகிறதுன்ட்டு. அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி முடிவு என்பது தன்னிச்சையாக ஒரு தலைவர் எடுத்த முடிவு கிடையாது என்பது தெரிய வேண்டும், புரிய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லோரையும் அழைத்து அதை செஞ்சாங்க. இப்போ என்னுடைய கேள்வி ரொம்ப ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸாக, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் நான் உங்களை. நீங்கள் வந்து பாஜக இன்றைக்கி பலம் பொருந்திய இடத்தில் இருக்கிறது அவுட் சைட் தமிழ்நாடு, ஏற்றுக்கொள்கிறீர்களா? இங்கே மீடியாவிலேருந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, 350 இடங்களை பிடிக்கப் போகிறதா, 400 இடங்களை பிடிக்கப் போகிறதா, இப்படி தான் பேசிக்கிறாங்க. பிரதமரே பாராளுமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, 370 இடங்களை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இப்படி பலம் பொருந்திய ஒரு சூழலில் 5 மாநில தேர்தலில் 3 மாநிலத்தில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில். அப்படின்ற ஒரு சூழலில் இவர்கள் ராமர் கோவிலை கட்டிவிட்டார்கள். அப்போ நாடே வந்து ஒரு பக்தியில் மூழ்கிவிட்டது. எல்லோரும் பாஜக என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டணிகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நிதிஷ்குமார் வந்துட்டார், ஜெயந்த் சௌத்ரி வந்துட்டார், ராஷ்ட்ரிய RLD லோக்தள் அவர் வந்துட்டார். இந்த பக்கம் இவர் தேவேகவுடா குமாரசாமியும் போய் நிற்கிறாங்க. அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு போய் மீட் பண்ணுறாரு, பவன் கல்யாண் போய் மீட் பண்ணுறாரு, இவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீட் பண்ணுறாரு, ஏற்கனவே அஜித் பவார் வந்துட்டார், அகாலிதளும் இப்போ வரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு நமக்கு தெரிய வருது. இவ்வளோ பேரும் திரண்டு வராங்க பாஜகவை நோக்கி. அதிமுக எங்களுக்கு வேண்டாம்ங்கிறது இந்த கூட்டணி. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா, நாம் பாஜகவை ஒரு பொருட்டாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லை, இப்போது நீங்கள் சொன்னது மூலிமா இப்போ அதிமுக வந்து பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுவும் குறிப்பாக தொண்டர்களே வந்து நினைச்சனால, அதிமுக சொன்னதுனால ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த நபர்கள் எல்லாருமே அவங்களும் இப்போ குழப்ப நிலைக்கு போயிட்டாங்க. தொண்டர்கள் நினைச்சிட்டாங்க நம்மளுக்கு வந்து பாஜகவோட வந்து கூட்டணி வேணாம்னு சொல்லி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது மாதிரி தான் இப்போ ஜேபி நட்டா வந்து லைன் எடுக்கல.
அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அல்லது வந்து அவர் அதிமுகவை விமர்சிக்க கூட தயக்கப்படுறார் அப்படின்னு கூட பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்கா இருக்கு. அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, நம்ம இங்க எப்படியாவது ஆட்சியை எல்லா பிடிக்கணும் கட்சியும் அப்படின்னு அதுக்கு சொல்லி. தானங்க அந்த மாதிரி இப்போ வந்து தேசிய தலைமை ஒன்று நினைக்குது, அதாவது அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கிறத. இதை வந்து அதிமுக தலைமை ஏன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்குது? தொண்டர்கள் விரும்பல. கடைசியில் ரோட்ல போய் ஓட்டு கேட்குறவன் தொண்டர் தானுங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு எல்லோரும் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியும். வேனில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறது யார்? தொண்டன் தானே. அப்போ நாங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போகிறோம், வேறு எந்த கொடி எங்கள் கூட வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறான். அது பாஜக கொடி வந்தால் மட்டும் இவங்க ஏன் கூட்டு வரீங்கன்னு கேட்குறான். இது சிறுபான்மையினர் மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன் நான், இது ஏதோ சிறுபான்மையினரை மையமாக வைத்து நான் பேசலை. இது பெரும்பான்மை இந்துக்களே இதை விரும்பலை பாஜகவை. இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. நீங்கள் வேறு எங்கெல்லாமோ மோடி வேவ் அப்படின்னு பேசினாலும் கூட தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி சென்டிமெண்ட் தான் அதிகமாக ஹையாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, பாஜக கூட்டணி நம்ம கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து தேசிய தலைமையை விமர்சிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்பினர் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, தேசிய தலைமையை மாநில நலனுக்கு எதிராக அது போகும்பொழுது விமர்சிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு பொருட்டே இல்லாத கட்சியை எதுக்கு நம்ம முன்னிலைப்படுத்தி விமர்சிக்கணுன்ற கேள்வி வருது இல்லை? இல்லை, அவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் டிப்ளமேட்டிக்காக பேசும்போது மோடியை இவர் ஆதரிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாட்டிடுறாங்கல்ல. சரி, அதுக்கு எடப்பாடி பழனிசாமியால பதில் சொல்ல முடியும் இல்லை, அதான் நம்ம சொல்லிட்டோமே, பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்தது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்னுடைய கேள்வி இங்கே வைக்கிறேன். இது இப்போ கூட இன்னொரு சேனலில் பேசும்போது கூட சொன்னேன் நான். பட் இது போகிற இடத்துலலாம் நான் பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான் இதை. நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க சார், பல ஆண்டுகள் மீடியாவில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. தயாநிதி மாறன் உடைய மீடியா நிறுவனம் என்ன? சன் குழுமம். தயாநிதி மாறன் சென்ட்ரல் மெட்ராஸ் எம்பி, பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய எம்பி. பாசிச பாஜகவை வளர விடமாட்டோம், கால் ஊன்ற விடமாட்டோம், வேறு ஊன்ற விடமாட்டோம், வேறு கூட ஊன்ற வேண்டாம், காலே ஊன்ற விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி. எஸ்ஆர்னோ. அவருடைய நிறுவனமான சன் நியூஸில் 10 நிமிடத்துக்கு ஒரு வாட்டி மோடி ஆட்சியின் சாதனை என்று விளம்பரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே வந்து மோடி அரசாங்கத்தை எதிர்ப்பவராக இருந்தால், கொள்கை அளவில் நீங்கள் எதிர்ப்புவீர்கள் அப்படின்னா, இந்த விளம்பரம் உங்களுடைய நிறுவனத்தில் ஓடுவதை நீங்கள் அனுமதிப்பீர்களா? இல்லை, அது ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல. சரி, பிரைவேட் கன்சர்ன்ல யூ ஆர் ஹோல்டிங் ஷேர்ஸ்ல. அப்போ நீங்கள் உடன்படுறீங்களா இதுக்கு? இல்லை, கொள்கை வேற பிஸ்னஸ் வேற இல்லை. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கொள்கையை உங்கள் பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் பொருத்தி பார்க்குறது இல்லைல்ல. அதே மாதிரி நாளைக்கு இடி ரைடு வருதுன்னு வைங்க, அதுக்கு பயந்து உங்கள் கொள்கையை திருப்பி பின்னாடி வச்சுட்டு கொள்கை வேறு பிஸ்னஸ் வேறுன்னு சொல்வீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி பார்த்தா அதிமுக ஆடு கூட, அதிமுக அட்வர்டைஸ்மெண்ட் கூட தினகரனில் வருது. அதை பற்றி அதிமுக ஏன் கவலைப்படணும்? இல்லை, இப்போ நீங்கள் பிஜேபி சொன்னாலும் நான் அதிமுக சொல்றேன். அதிமுக கட்சி ஆடு தினகரனில் வருது, மற்ற சூரியனை வருது, எல்லாமே வருது. நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அது பார்ட்டி சேனல் கிடையாது. சன் டிவிங்கிறது பார்ட்டி சேனல் கிடையாதுல்ல. ஆமாம், சன் டிவின்றது பார்ட்டி சேனல் கிடையாது. ஆனால் அதில் பங்கு வைத்திருப்பவர் இன்னைக்கு பார்ட்டி எம்பி தானே. அப்போது நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் இடியில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னா, நீங்கள் நான் இந்த மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் என்ன நிச்சயம்? அந்த மாதிரி ஏதாவது கம்பல்ஷன் எங்களுக்கு இருக்கா? அதிமுகவுக்கு இருக்கா? சரி, ஓகே. அதான் இப்போ நீ இடி சொல்கிறீங்க, முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறீங்க. முன்னாள் அமைச்சர்கள் மீது இடி ரைடு நடத்தலாம், அப்படி நடத்தலாம், இப்படி நடத்தலாம் இப்படின்லாம் கூட 2-3 பேர் பாஜக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பேசியதாக எனக்கு நினைவு. அதாவது மிரட்டும் தொனியில் திங்க் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் பயந்துருந்தால், இத்தனை கட்சிகள் போய் திரண்டு போய் மோடின்னு சொல்லும்போது, நான் மோடியும் கிடையாது ஜாடியும் கிடையாது, போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு ஏன் அதிமுக வருது? மாநிலத்தில் நாங்கள் என்னன்றதை நம்ம பார்க்குறோம், மாநிலத்தில் என்ன அரசியல் என்பதனை பார்க்குறோம், மாநிலத்தின் தேவை என்னன்றதை பார்க்குறோம். இது வந்து அதிமுக இன்றைக்கு நேற்று இல்லைங்க, எப்பொழுதுமே இப்படித்தான் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு 2014 எடுத்துப்போம். 2014 காங்கிரஸ் திமுக தனித்தனியே செல்கிறது. பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டது. செல்வி ஜெயலலிதா நினைத்திருந்தால் காங்கிரசுடன் அவர் கூட்டணியை சென்றிருக்கலாம். காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகத்தில் சொத்து வழக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. சொத்து வழக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த காங்கிரஸுடன் கூட்டணி வைத்து இந்த வழக்கில் இருந்து தன்னை தற்காத்துக்குள்ள முயன்றிருக்கலாம். திமுக அதை செய்தது. சர்க்காரி ஆகும் பொழுதும் கூட்டணி வச்சு
சர்க்காரியோட ரிப்போர்ட் வந்து கேஸ் கோர்ட்டுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து சிபிஐ ரெய்டு வந்த உடனே மேல் மாடத்தில் சிபிஐ ரெய்டு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. கரெக்டா? 63 தொகுதிகள்னு கொடுத்தாங்க. சரியா? அப்போது இங்கே கேள்வி என்னென்னா, அதிமுக அந்த மாதிரி பயந்து கொண்டு ஒன்றுமே இல்லைங்க. இங்கே 2014 அதிமுக காங்கிரஸோட கூட்டணி வைத்து 37 தொகுதிகள் ஜெயிக்கலைங்க. 15 தொகுதி ஜெயிச்சிருக்குன்னு வைங்க. அதில் ஒரு 3 தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா அதை வைத்து காங்கிரஸோட நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம்ல. செய்ததா? அன்னைக்கு நம்மளுடைய மாநிலத்திலிருந்து ரெப்ரசன்டேஷன் முழுமையாக செல்ல வேண்டும் பாராளுமன்றத்துக்கு, நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அரசாங்கத்தை நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தனியே சென்றதா இல்லையா? ஓகே, அதான் மாநில உரிமைகளை வந்து எப்பயுமே அதிமுக விட்டு கொடுக்கறது இல்லை ஆமாம். அப்படிங்கிறத கடந்த கால வரலாறோட நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்போ மாநில உரிமைகளை அதிமுக விட்டு கொடுக்கல, ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து அதிமுகவோட கூட்டணி போடுறதுக்காக இந்த 2024க்கு வரமாட்டேங்கிறாங்களே. ஒன்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரமாட்டேங்கிறாங்கன்றது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே, அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச இல்லை, இப்போ முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ மற்ற கட்சிகள் எல்லாமே இப்போ திமுக கூட்டணியோட அந்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுக சார்பாக என்ன பேசப்படுதுன்னா, தமிழ்நாடு முழுவதும் போய் அதிமுகவை எப்படி நம்ம வந்து வழி நடத்த போகிறோம், ஓபிஎஸ் எல்லாம் தனி, நம்மளுக்கு துரோகிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மாநில உரிமையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே அப்படி தான் பேசிட்டு இருக்காரு. ஆமாம். அப்போது நம்ம தொகுதி பங்கீடுலாம் எப்போ பேசி எப்போ முடிச்சு எப்போ பிரச்சாரம் போய் எப்போ நம்ம வந்து பாஜக எதிர்க்கிறது அல்லது வந்து திமுக எதிர்க்க போகிறோம். சரி, இப்போ திமுக பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிட்டாங்களா? சரி, இங்கே மோடி பிரதமர் வேட்பாளர், இவங்களோட கூட்டணி கட்சிகள் யாருன்றதை முடிவு செஞ்சுட்டாங்களா? இது எதுவுமே முடிவு செய்யாமல் யாரை எதிர்க்கிறது? ஆல்ரெடி இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், கடம்பூர் ராஜுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மோடி அரசாங்கத்தின் 10 ஆண்டு சாதனை என்ன என்று கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படித்தான் அது ஆரம்பிக்கும். நீங்கள் பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியதில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு அதிக பலம் இருக்குன்னு சொல்லலாம். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நீர்த்து போக ஆரம்பித்து விட்டது அப்படின்ற ஒரு சூழலில் எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் பலம் பொருந்திய அணிகள் இருக்குது. இந்தியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இருக்கின்றன. அப்படின்னும் பொழுது பிரதமர் வேட்பாளரை நம்மளால் அறிவிக்க முடியலையே, இன்னும் தொகுதி பங்கீடே முடியலையே, இழுபறியில் தானே இருக்குது. இல்லை, இப்போ அவங்க கட்சியிலேயாவது பேசுவதற்கு ஆள் வராங்க. இப்போ அதிமுக சார்பாக நீங்கள் பல்வேறு கூட்டங்கள் போடுறீங்க, அதாவது தேர்தல் அறிக்கை குழு, அதே மாதிரி நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான குழுவெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ எஸ்டிபி கட்சியை தவிர அன்னைக்கு அந்த மாநாட்டில் வந்து உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது கட்சிகள் வரும், வந்து பேசுவாங்க, ஏதாவது செய்தி போடலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையே. எஸ்டிபிஐ வந்திருக்கு, புரட்சி பாரதம் வந்திருக்கு. இப்போ இது இரண்டும் வந்தது திமுகவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ எஸ்டிபிஐ வந்து அதிமுகவுடன் கூட்டணியை ஏறத்தாழ உறுதிப்படுத்தி விட்டது. இப்போ அதற்கு ஒதுக்கீடுகள் நடக்கும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியுடன் அங்கீகாரம் பெற்று இடம்பெறப் போகிறது எஸ்டிபிஐ அப்படின்ற சூழலில் மிகப்பெரிய நெருடலை அது தமாமுக போன்ற கட்சிகளுக்கு கொடுத்து விட்டது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவாஹர்லால் அவர்கள் திமுக வந்து எங்களுக்கு தொகுதியை ஒதுக்காமல் எங்களிடம் வந்து ஆதரவை மட்டும் கேட்பது என்பது எங்களுக்கு மனவலியை கொடுக்கிறது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் விட வேண்டிய காரணம் எங்கிருந்து வந்தது? இதனால்தான் எஸ்டிபிஐக்கு முக்கியத்துவம் அதிமுகவில் கிடைத்துவிட்டு அதே முக்கியத்துவத்தை திமுக இங்கே தமாமுக கொடுக்கவில்லை என்றால் இஸ்லாமிய சமூகத்தில் எஸ்டிபிஐ ஒரு முக்கியமான கட்சியாக உயர்ந்து நிற்கும், தமாமுகவை விட உயர்ந்து நிற்கும்ன்ற இடம் நிலைக்கு போகும். அப்படின்றதுனால எங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி அவருக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ஒரு நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கக்கூடியவர் அவர். அப்போ அவருக்கு அந்த உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக விசிகா நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்களுடன் பயணித்ததற்கு எங்களுக்கு நீங்கள் அதே எண்ணிக்கையில் தான் தரப்போகிறீர்களா, எங்களுக்கு பொது தகுதி தரமாட்டீர்களா இப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைப்பதற்கான அங்கே வாய்ப்பு எழுந்து விடுகிறது. ஸோ இப்படியான நெருக்கடிகள் திமுகவுக்கு தான் இருக்குது. அதிமுக பொறுத்திருக்கும் எது வந்தாலும் பலம். திமுக அவங்களோட பின்னாக்கில் அவங்க டச் பண்ணிட்டாங்க. இனி இட் கேன் ஒன்லி கோ டவுன். இதுக்கு மேலே நீ எப்படி போவ? அது போவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் கேட்க வேண்டிய இந்த கேள்வியை நீங்கள் அங்கே தான் வைக்கணும். எப்படி நீங்கள் பிரித்து கொடுக்க போகிறீர்கள்? இதில் கமலஹாசன் வேறு கூட சேர்த்துக்கிறீங்க. அப்போ காங்கிரஸில் ஏதோ ஒன்று பிரித்து தானே கொடுக்க போகிறீங்க. உங்களுதுலேருந்து கொடுக்க போகிறீங்களா? நான் எங்களுதில் விட்டு கொடுக்குறேன், திமுகலேருந்து நான் விட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. தேனி ஒன்று, அதுவும் காங்கிரஸோடைய கோட்டா.
மற்றபடி இப்போ சிட்டிங் எம்பிஸ்க்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்க மாட்டேன்னு திமுக சொல்ல முடியாது, குறைத்து கொள்ள முடியாது. அப்போ அது குறைத்து கொள்ளவும் விரும்பாது. அப்போ எங்கே இருந்தாலும் பிச்சு தானே கொடுக்கணும், நீங்கள் எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. இது உங்களுடைய சேலஞ்சு. இந்த பக்கம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் பலம் பொருந்திய பிரதமர் அப்படின்ற ஒரு தகுதியை பெற்றுள்ள அப்படி ஒரு ஒரு மதிப்பை பெற்றுள்ள நரேந்திர மோடி ஒரு பிரதமர் வேட்பாளராக 3வது முறைக்கு நிற்கிறார். எனக்கு தெரிந்து நேருவுக்கு அப்புறம் இவ்வளவு சான்ஸோடு நிற்கக்கூடிய, வின்னிங் சான்ஸோடு நிற்கக்கூடிய ஒரு பிரதமராக இவர் இருக்கார். அப்படின்னா இத்தனை நேரத்துக்கு கமலாலயத்தில் அலை மோதி இருக்கணுமே, நீனு வந்திருக்கணுமே, எல்லாரும் வரலையே, ஏன் வரல? அப்போ இதெல்லாம் சரியாகாமல் நீங்கள் அதிமுக வந்து பேசி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஏன் சரியாகலைன்னா அதிமுகவே ஒரு ஆப்ஷனாக இவர்கள் எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் முடியாமல் இருக்குது. நீங்கள் தொகுதி பங்கிட்ட கொடுத்ததை வாங்கிட்டு போயிருப்பாங்களே. இல்லை, இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாமகவோ தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவை இது வரைக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கணும்ல, அப்ரோச் பண்ணி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நமக்கு எப்படி நடந்திருக்கும்ல. தெரியும்? அது திரைமறைவில் என்ன நடக்குதுன்றதை நம்ம எப்படி சொல்ல எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் நான் சொல்கிறேனே, திமுக அதிமுகவோட பேசாதுங்க, காங்கிரஸ் பாஜகவோட பேசாது. இதை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் எல்லாரோடையும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். நான் தான் சொல்கிறேனே, பலம் பொருந்திய கூட்டணி நீங்களே ஒத்துக்கிறீங்க. இல்லை, இப்போ இந்திய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி தானே சார். ஆளும் கட்சியாக இன்னைக்கு திமுக தானே சார் இருக்குது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அதுதானே சார் ஆளும் கட்சியாக இருக்க போகுது. அப்படின்ற ஒரு சூழல் கொடுத்ததை வாங்கிட்டு வாயை மூட்டி இத்தனை நேரத்துக்கு தொகுதி பங்கிட்டே முடிச்சிருக்கலாமே, ஏன் நடக்கலை? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அதிமுக ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க, அதை முன்னிறுத்துகிறார்கள். அதற்கு அதிமுகவும் ஸ்பேஸ் கொடுக்குது. அப்போது சரியான நேரத்துக்காக அதிமுக காத்திருக்கு. சரியான நேரத்தை நாம தான் உருவாக்கணும். காத்திருப்பதில் பயன் கிடையாது. அரசியலில் சவால்கள் வந்தால் சவால்கள் வரும், இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வரும்பொழுது இதை எப்படி நம்ம வாய்ப்பாக மாற்றிக்கிறோன்றது தான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதில் தான் ஒரு தலைவர் அப்படின்றவர் நமக்கு அடையாளம் காண முடியும். அப்படின்னும் பொழுது ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான் இது. ஐ ஹாவ் நத்திங் பட் ஐ ஹாவ் எவ்ரி திங் டு கெயின் அப்படின்ற கேம் தான் இது. அப்போ இதில் என்னென்னா, நான் வந்து என்னுடைய கார்டை வந்து எங்களுக்கு யாரும் இல்லைன்னு நான் சொல்லவும் மாட்டேன், வர்றவங்கள நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், யாரும் வரலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை, இப்போ பாமக வந்து அதிமுக கூட வரப்போதா? வரலாம், இல்லை அந்த கட்சி தான் முடிவு எடுக்கணும். வரலாம், இல்லை அதிமுக அதை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதிமுக பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன், எது வந்தாலும் கூடுதல் பலம் தானே, எது வந்தாலும் கூடுதல் பலம் தான். அவங்க எதுவுமே இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்து 18ஆம் தேதி வரைக்கும் யாரும் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சஸ்பென்ஸ் அப்படியே வச்சிருக்கிறது தானே அதிமுகவுக்கு பெனிஃபிட். இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்கு வராருல மோடி வராருல, அந்த தருணத்தில் ஏதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை அந்த சைடு போகிறதுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து திரும்ப இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த ஆர்வம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு தெரிந்து பிரதமருடைய வருகை வந்து 25ஆம் தேதி இல்லையா? நான் சொல்கிறது வந்து 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் ஊர்ஜிதம் ஆயிடும்ன்றதான் என்னுடைய அனுமானம். who's going to be on this side, who's going to go on that side, இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தெரிய வந்துடும் அப்படின்றதான். இல்லை, அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க 18, 19, அந்த 21, 22க்குள்ளே அந்த தேர்தல் அறிவிப்பும் அதை ஒட்டி தானே வரப்போகுது. பிரதமர் வந்து ஐ திங்க் UAE பயணிச்சிருக்கார் இப்போது. ஸோ அதை முடிச்சுட்டு அவர் வரணும். அவர் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தேர்தல் அறிவிப்பு நெருங்கக்கூடிய சூழலில் தான் இது முடிவாகும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கீப் த சஸ்பென்ஸ் ஆன். 2 அணிகளுக்கும் அவங்களுடைய கூட்டணி என்னன்றதே முடிவாகலை. நாம் தனியாக நிற்கிறதுக்கு தயார். அதே சமயத்தில் கூட்டணிகள் யார் வருகிறார்கள் அப்படின்றத இப்போ நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராத் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.